வணக்கம் நேர்களே. பாகர்த்தா விப சம்பிரத்தோ பாகர்த்த பிரதிவர்த்தகே ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசக்தியின் பாதத்தின் தொட்டு, பாத கமலங்களின் தொட்டு நாம் இந்த காணொளி வாயிலாக பற்பல விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். என்னன்னா, தெய்வ வழிபாடு பார்த்தோம், ரிஷி வழிபாடு பார்த்தோம், மூதாதையரான பித்ருகள் வழிபாடு பார்த்தோம். இப்போ முக்கியமானது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு குலம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடு. அதுதான் யாரு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. ஆக ஒரு விசேஷம் நடக்கும் போதும், நம்மளுடைய கல்யாணமாகட்டும், ஒரு வீடு கொடுத்தனமாகட்டும், இல்ல குழந்தைக்கு நாமகரணமா இருக்கட்டும், இல்ல குழந்தைக்கு ஆயுஷமாகட்டும், இல்ல அவங்க வீட்டுல பெண்டீர் சீமந்தம் வளைகாப்பு நடக்கட்டும், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா குலதெய்வத்துக்கான வழிபாடு பண்ணிடணும். இந்த குலதெய்வம் தான் நமக்கு குலத்துக்கு தெய்வம். அதான் பெரியவங்க வச்சாங்க குலதெய்வம் அப்படின்ட்டு. பல குலதெய்வம் நமக்கு இருக்கு. இது வம்ச வழியா அவங்களுடைய பரம்பரை சொல்லும் போது வம்ச வழியா அந்த குலத்துக்கு தெய்வம் வச்சிருப்பாங்க. ஊர்ல என்ன பண்ணிருப்பாங்க, சாதாரணமா ஒரு இது வச்சிருப்பாங்க, முனீஸ்வரன் வச்சிருப்பாங்க, நம்மளுடைய கன்னியம்மன் வச்சிருப்பாங்க, பொன்னியம்மன் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்களை காத்துட்டு இருக்கிற தெய்வமா இருந்திருக்கும். அந்த தெய்வத்தை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பல மூதாதையரை பார்த்த மாதிரி நமக்கு ஒரு பலன். பல தெய்வத்தை பார்க்கிற பலம். அப்ப குலதெய்வம் மூலியமா நம்ம பல தெய்வங்களை பார்க்கிறோம். நமக்கு எந்த தெய்வம் வேணா போலாம், எங்க வேணா வழிபாடலாம். ஆனா அந்த குலதெய்வத்தை மறந்துட்டு நம்ம எந்த தெய்வம் போனாலும் இது தெரியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் இது மாதிரி. நமக்கு ரூட்டு கிளியர் ஆனாதான் நம்ம அடுத்த ரூட் போக முடியும். ரெட் சிக்னல் இங்கே இருக்கு அப்படின்னா நம்ம ரெட் சிக்னல் தாண்டி நம்ம போனாலும் அது பலன் வராது. அதனால குலதெய்வம் என்பது நம்மளுடைய உடல்ல இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தி நமக்கு கொடுக்கிற ஒரே தெய்வம் எது அப்படின்னா குலதெய்வம். நமக்கு பிடித்த எவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் குலத்தை காக்கின்ற தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும். அது எந்த ஒரு பெரியவங்க என்ன முறை சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ அதை நம்ம வணங்க வேண்டும். ஆகவே இந்த தெய்வ வழிபாடு, ரிஷிக்கள் வழிபாடு, பித்ருக்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 நமக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராமத்தின் தேவதை வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு. இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு ஊர்ல இருந்தோம் அப்படின்னா கிராமத்துல இத்தனை தேவதைகள் இருக்கும். அது அவங்கதான் காத்துட்டு இருப்பாங்க. அந்த தெய்வ வழிபாடை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.